2025 தமிழ் தகுதி தேர்வு. இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு பிழைகளை மாற்றி எழுதுதல். மரபு பிழைகளை மாற்றி எழுதுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மரபு பிழையில் தப்பாக இருக்கிற வார்த்தையை நம்ம சரியாக மாற்றி கொடுக்க போகிறோம். அப்படி என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்றத நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா, 11ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ இந்த மரபு பிழையை மாற்றி எழுதுதல் அல்லது நீக்கி எழுதுதல் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம். மொத்தம் 25 கேள்விகள் இருக்குது. அதில் முதல் கேள்வி, புளியந்தோட்டத்தில் குயில் கத்தியது. புளியந்தோட்டத்தில் குயில் கத்தியது. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா, புளியந்தோட்டத்தில் குயில் கூவியது. கத்தியதுக்கு பதிலாக இங்கே என்ன வரணும்? கூவியது. அப்போ புளியந்தோட்டத்தில் குயில் கத்தியது என்பதற்கு பதிலாக புளியந்தோட்டத்தில் குயில் கூவியது. குயில் கூவியது என்பது மிகச்சரி. கேள்வி நம்பர் 2, பூந்தோட்டத்தில் தென்றல் அடித்தது, வாடை வீசியது. பூந்தோட்டத்தில் தென்றல் அடித்தது, வாடை வீசியது. பூந்தோட்டத்தில் தென்றல் வீசியது, வாடை அடித்தது. பூந்தோட்டத்தில் தென்றல் வீசியது, வாடை அடித்தது. 3ஆம் நம்பர் கேள்வி, தென்னஞ்செடியும் வாழை மரமும் நட்டனர். தென்னஞ்செடியும் வாழை மரமும் நட்டனர். மரபு பிழையை நீக்கி எழுதணும். தென்னம்பிள்ளையும் வாழைக்கன்றும் நட்டனர். அப்போ அங்கே தென்னஞ்செடின்றது தென்னம்பிள்ளையும் போது, வாழை மரமும்ன்றது வாழைக்கன்றும் அப்படின்ற வார்த்தை வருது. இதெல்லாம் தாவரத்திற்கான இளமையான பெயர்கள். அப்போ தென்னம்பிள்ளையும் வாழைக்கன்றும் நட்டனர். தென்னம்பிள்ளையும் வாழைக்கன்றும் நட்டனர். யானை உரும பன்றி அலறியது. யானை உரும பன்றி அலறியது. யானை பிளிர பன்றி உருமியது. யானை பிளிர பன்றி உருமியது. கேள்வி நம்பர் 4, யானை பிளிர பன்றி உருமியது என்பது மிகச்சரி. கேள்வி நம்பர் 5, யானை மேய்ப்பனோடு ஆட்டுப்பாகனும் வந்தான். யானை மேய்ப்பனோடு ஆட்டுப்பாகனும் வந்தான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். யானை பாகனோடு ஆட்டு இடையினும் வந்தான். யானை பாகனோடு ஆட்டு இடையினும் வந்தான். தென்னை ஓலையால் கீத்து பின்னுவர். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. தென்னை ஓலையால் கீத்து பின்னுவர். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. தென்னை ஓலையால் கீற்று முடைவர். தென்னை ஓலையால் கீற்று முடைவர். பின்னுவர்னு வரக்கூடாது. அங்கே என்ன வரணும்? முடைவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரணும். அடுத்து, அணில் குஞ்சும் கீரி குட்டியும் மாஞ்செடியில் ஏறின. அணில் குஞ்சும் கீரி குட்டியும் மாஞ்செடியில் ஏறின. இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். அணில் பிள்ளையும் கீரி பிள்ளையும் மாமரத்தில் ஏறின. அணில் பிள்ளையும் கீரி பிள்ளையும் மாமரத்தில் ஏறின. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, சோறு தின்று பழம் உண்டு பால் சாப்பிட்டு படுத்தான். சோறு தின்று பழம் உண்டு பால் சாப்பிட்டு படுத்தான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். இது வினை மரபுலேருந்து அந்த கேள்வி வந்திருக்கு. சோறு உண்டு பழம் தின்று பால் பருகிவிட்டு படுத்தான். சோறு உண்டு பழம் தின்று பால் பருகிவிட்டு படுத்தான். ரொம்ப முக்கியமான ஒன்று. கேள்வி நம்பர் 9, கோழி கத்தி குயில் அகவி மயில் பாடியது. இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். கோழி கத்தி மயில் அகவி குயில் அகவி மயில் பாடியது. அப்போ கோழி கொக்கரித்தது, குயில் கூவி மயில் அகவியது. சரியான பதில் என்ன? கோழி கொக்கரித்தது. அங்கே கத்தியதுன்னு வருது, இங்கே கொக்கரித்ததுன்னு வரணும். குயில் அகவியதுன்னு வருது, இங்கே குயில் கூவியதுன்னு வரணும். மயில் பாடியதுன்னு வருது, மயில் அகவியதுன்னு வரணும். அப்போ கோழி கொக்கரித்தது, குயில் கூவி மயில் அகவியது என்பது சரி. கேள்வி நம்பர் 9. கேள்வி நம்பர் 10, பனை ஓலையால் கூரை போயிட்டனர். பனை ஓலையால் கூரை போட்டனர். பன மட்டையால் கூரை வேய்ந்தனர். பனை மட்டையால் கூரை வேய்ந்தனர். கேள்வி நம்பர் 10.
நேற்று காலையில் மாட்டுப்பட்டியில் நாய் 4 பிள்ளைகளை போட்டது. நேற்று காலையில் மாட்டுப்பட்டியில் நாய் 4 பிள்ளைகளை போட்டது. இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. நேற்று காலையில் மாட்டுத் தொழுவத்தில் நாய் 4 குட்டிகளை ஈன்றது. நேற்று காலையில் மாட்டுத் தொழுவத்தில் நாய் 4 குட்டிகளை ஈன்றது. ஊழல் அலுவலகரை பணி நீக்கம் செய்திட ஓலை வந்திட்டு. இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஊழல் அலுவலகரை பணி நீக்கம் செய்திட ஓலை வந்துவிட்டது. ஓலை வந்துவிட்டது வார்த்தையை பாருங்கள், ஓலை, அதை இங்கே மாற்றி எழுதணும். அதே மாதிரி ஊழல் அலுவலகரை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதையும் மாற்றணும். ஊழல் அலுவலரை பணி நீக்கம் செய்திட ஆணை வந்துவிட்டது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஊழல் அலுவலரை பணி நீக்கம் செய்திட ஆணை வந்துவிட்டது. கேள்வி நம்பர் 13. முதலாளிக்கு ஏவலால் கேடு வைத்து விட்டான். அதாவது வேலையால், அதைத்தான் ஏவலால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாளிக்கு ஏவலால் கேடு வைத்து விட்டான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். முதலாளிக்கு ஏவலால் கேடு செய்து விட்டான். அங்கே கேடு வைத்து விட்டான்றத இங்கே கேடு செய்து விட்டான் அப்படின்னு மாற்றணும். அப்போ முதலாளிக்கு ஏவலால் கேடு செய்து விட்டான். முதலாளிக்கு ஏவலால் கேடு செய்து விட்டான். கள்ளன் தான் திருந்தி விட்டதாக கயிறு திரிக்கிறான். கள்ளன் தான் திருந்தி விட்டதாக கயிறு திரிக்கிறான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. கள்ளன் தான் திருந்தி விட்டதாக பொய் பேசுகிறான். கள்ளன் தான் திருந்தி விட்டதாக பொய் பேசுகிறான். அங்கே திரித்து விட்டான் அப்படின்றது இங்கே பேசுகிறான் வரணும். அங்கே கயிறுன்றதுக்கு பதிலாக இங்கே பொய்ன்னு வரணும். கள்ளன் தான் திருந்தி விட்டதாக பொய் பேசுகிறான். எழுத்தாணியின் ஏட்டில் எழுதி படித்த காலம் மலையேறிவிட்டது. எழுத்தாணியின் ஏட்டில் எழுதி படித்த காலம் மலையேறிவிட்டது. இதிலுள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி படித்த காலம் மாற்றம் பெற்றுவிட்டது. எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி படித்த காலம் மாற்றம் பெற்றுவிட்டது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். எழுத்தாணியின், அங்கே எழுத்தாணியால் எழுதி படித்த காலம் மலையேறி விட்டதுக்கு பதிலாக காலம் மாற்றம் பெற்றுவிட்டது. காலம் மாற்றம் பெற்றுவிட்டது. கேள்வி நம்பர் 16. திருமணம் 1000 காலத்து பயிராகும். திருமணம் 1000 காலத்து பயிராகும். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். திருமணம் நீண்ட காலத்திற்கு உரியது ஆகும். அந்த 1000 காலத்து அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம நீண்ட காலத்திற்கு உரியது என்ற வார்த்தையை சேர்க்குறோம். அப்போ திருமணம் நீண்ட காலத்திற்கு உரியது. கேள்வி நம்பர் 17. தலைவர் பேச்சுக்கு தொண்டன் தாளம் போடுகிறான். தலைவர் பேச்சுக்கு தொண்டன் தாளம் போடுகிறான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. தலைவர் பேச்சுக்கு தொண்டன் மறுப்பு சொல்லாதிருக்கிறான். தலைவர் பேச்சுக்கு தொண்டன் மறுப்பு சொல்லாதிருக்கிறான். பண்பாளன் பணத்திற்கு பஞ்சாய் பறக்கிறான். பண்பாளன் பணத்திற்கு பஞ்சாய் பறக்கிறான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். பண்பாளன் பணத்திற்கு அலைந்து திரிகிறான். பஞ்சாய் பறக்கிறான்றத இங்கே நம்ம எப்படி எழுதணும்? அலைந்து திரிகிறான். பண்பாளன் பணத்திற்கு அலைந்து திரிகிறான். பண்பாளன் பணத்திற்கு அலைந்து திரிகிறான். கேள்வி நம்பர் 19. படித்து பட்டம் பெற்றவன் வேலை தேடி நாயாய் அலைகிறான். படித்து பட்டம் பெற்றவன் வேலை தேடி நாயாய் அலைகிறான். இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். படித்து பட்டம் பெற்றவன் வேலை தேடி பயனின்றி வெட்டியாக திரிகிறான். படித்து பட்டம் பெற்றவன் வேலை தேடி பயனின்றி வெட்டியாக திரிகிறான். காகம் கத்தியது. இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. காகம் கத்தியது என்பதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுனா காகம் கரைந்தது. காகமும் கரைந்தது. காகமும் கத்தியது. காகமும் கரைந்தது. காகமும் கத்தியது. காகமும் கரைந்தது. கேள்வி நம்பர் 19 ரொம்ப முக்கியம்ப்பா. படித்து பட்டம் பெற்றவன் வேலை தேடி நாயாய் அலைகிறான். படித்து பட்டம் பெற்றவன் வேலை தேடி பயனின்றி வெட்டியாக திரிகிறான். அந்த வெட்டின்ற வார்த்தை வரணும்.
விடிவதற்கு முன் கோழி அகவ குயில் கரைய காகம் கத்தியது. விடிவதற்கு முன் கோழி அகவ குயில் கரைய காகம் கத்தியது. இதிலுள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. விடிவதற்கு முன் கோழி கொக்கரிக்க குயில் கூவ காகம் கரைந்தது. விடிவதற்கு முன் கோழி கொக்கரிக்க குயில் கூவ காகம் கரைந்தது. விடிவதற்கு முன் கோழி அகவ குயில் கரைய காகம் கத்தியது என்பதிலுள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, விடிவதற்கு முன் கோழி கொக்கரிக்க, அங்கே கோழி அகவுக்கு பதிலாக இங்கே கோழி கொக்கரிக்க, குயில் கரையன்றிருக்கு, இங்கே என்னது குயில் கூவ, காகம் கத்தியது, காகம் கரைந்தது. 22ஆம் நம்பர் கேள்வி. தோட்டத்தில் வாழை செடியின் மாஞ்செடியும் தென்னங்கன்னும் நட்டாங்க. தோட்டத்தில் வாழை செடியும் மாஞ்செடியும் தென்னங்கன்னும் நட்டாங்க. அப்போ பாருங்கள், இங்கே மரபு பிழையை நீக்கி எழுதணும். தோட்டத்தில் அங்கே வாழை செடின்றது இங்கே வாழைக்கன்றும், மாஞ்செடியும்ன்றது மாங்கன்றும், தென்னங்கன்னும்ன்றது தென்னம்பிள்ளையும் அப்படின்ற வார்த்தை வரும். நட்டாங்க, நட்டனர், அவ்வளோதான். தோட்டத்தில் வாழைக்கன்றும் மாங்கன்றும் தென்னம்பிள்ளையும் நட்டனர். தோட்டத்தில் வாழைக்கன்றும் மாங்கன்றும் தென்னம்பிள்ளையும் நட்டனர். புலி பிளிர நரி கத்தியது. புலி பிளிர நரி கத்தியது. புலி உரும நரி ஊளையிட்டது. புலி உரும நரி ஊளையிட்டது. சோள தோட்டத்திற்கு சென்றேன், சோள கொல்லைக்கு சென்றேன். அந்த சோள தோட்டத்திற்கு சென்றேன்ற வார்த்தையில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். அப்போ சோள கொல்லைக்கு சென்றேன், சோள கொல்லைக்கு சென்றேன். தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள். தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள். தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள். அங்கே தென்னை இலைன்றது தென்னை ஓலைன்னு வரணும். தென்னை இலைன்றது தென்னை ஓலைன்னு வரணும். தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள். இங்கு தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இது ரெண்டும். சோள கொல்லைக்குள் செல்கிறேன், தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள். மரபு பிழையை நீக்கிறதுல 25 கேள்விகள் கொடுத்துருக்கோம். 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்திலேருந்து கொடுத்துருக்கோம்.